உங்களுக்கு என்ன நடக்குது என்பதை விட, நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க என்பதுதான் மிகவும் முக்கியம். இத பத்தி சற்று விரிவாக உங்களுக்கு விளக்கி இத கற்றுக் கொடுக்கிறேன். இந்த கலையை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த தான் எப்படி தனக்கு என்ன நடந்தாலும் தான் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்றதை பற்றி உங்களுக்கு ஒரு சம்பவத்தினூடாக நான் இங்கே சொல்கிறேன். மலேசியாவில் ஜோஹாரில் முன்னேஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த பிரதிஷ்டை, அதாவது நான் மலேசியாவில் இருக்கிற முன்னேஸ்வரம் அந்த கோயில் இருக்கு, அந்த கோயிலில் நான் பிரதிஷ்டை செஞ்சேன். இது எப்படி செஞ்சேன்னு சொன்னால், நான் விரும்பி செய்யலை, நடந்தது. 80% மேற்பட்ட என்னுடைய சோசியல் மீடியாவை மலேசியர்கள் தான் விசிட் பண்ணிக்கலாம். மற்ற சிங்கப்பூர், கொஞ்சம் பேர் தான் ஸ்ரீலங்கா. நான் இந்த வீடியோலாம் ஸ்ரீலங்காவில் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது ஏதோ அங்கே பட்டுட்டு பேத்துட்டு, அதனால நான் மலேசியாவை இதுக்கு உதாரணத்துக்கு எடுக்கிறேன். 2022 ஜூலை, இப்போ இந்த ஜூலை இருக்குது. அது மாதிரி 2022 ஜூலை மாதம்தான் 19ஆம் தேதி நான் அந்த பூமிக்கு விசிட் பண்ணது. ஆகவே அங்கே இந்த 2022 ஜூலையில் ஒரு பௌர்ணமியில் ஒருத்தர் வந்தார். நான் அவருடன் கொஞ்சம் ஈடுபாடு அங்கே காட்டிக்கிட்டு இருந்தேன். அவருடன் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சின்னொரு விசிட்டில் போயிட்டு அவர் வாங்க சாமி வேலைக்கு போயாச்சு. வண்டி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தார். அதில் போனேன். வாழை மரம் வெட்டுங்கன்னு சொன்னால் வாழை மரம் வெட்டுறோம். நான் தான் வெட்டுறேன். 7-8 வாரம் வெட்டுறோம். கொலையோட ஆமலுக்கு பூவோடைய ஆமலுக்கு வெட்டுறோம். வெட்டி ஏற்றியாச்சு, கொண்டாந்து கோயில் இறக்கியாச்சு. திரும்ப வேப்பிலை, மா இலை, தென்னோலை, அது மங்கங்கெல்லாம் போய் ஒரு இடத்துக்கு போய் சேர்த்து கலெக்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து வெட்டி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கோயில் இறக்கும். நான் தானே இருக்கும் தனியே. இது பெரிய கோயில். இப்போ இங்கெல்லாம் கோயில் நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொன்னால், கோயிலில் உற்சவம் அப்படி இப்படியெல்லாம் போகுமான்னு சொன்னால் ஊர் மக்கள் எல்லோரும் நின்று அங்கே வேலை செய்வாங்க. அப்படி தான் நானும் பார்த்தேன். அங்கே யாருமே நான் மட்டும். அது இப்போ நான் இங்கே இஸ்லாமிக் ஃபேமிலியெல்லாம் பிறந்து வளர்ந்து நான் மலேசியாவுக்கு போனது வேறு வேலையா, என்ன தான் வச்சு இந்த வேலையெல்லாம் இது செய்யுங்கன்ட்டு நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். எல்லாத்தையும் கொண்டு சாமான்லாம் இறக்கியாச்சு. இப்போ சொல்கிறாங்க, வேப்பிலையை 10 சேர்த்து கட்டுங்க, மாவிலையை சேர்த்து கட்டுங்க, தென்னோலையை இந்த டிசைனில் இப்படி போடுங்க அப்படின்னு சொன்னால் நூலில் கோர்த்து கட்டுறேன். நான் கட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சொன்னாங்க, என்ன சொன்னேன்னா, கோயில் அந்த இடத்துலேருந்து அங்கே ஒவ்வொரு இடத்துல கட்டி அப்படியே இழுத்து மேலே கட்டுறது. அங்கே இருக்கா பேச்சி அம்மா, துர்கா அம்மா, பேச்சி அம்மா, அவங்களாம் அங்கே இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு லேடரை தந்தாங்க. ரைட், நான் தான் தனியாக இப்போ எல்லாம் செய்கிறேன். இழுத்து கட்டுறேன். கட்டி போடணும். இப்போ கடைசியாக அந்த பேச்சி அம்மாவோட தலைக்கு மேலால் அப்படியே பின்னுக்கு இழுத்து கட்டுவோம் மேலே. அப்போ பேச்சி அம்மாவோட அந்த சிலை, அதில் இந்த கால் எல்லாம் வச்சு ஏற வேண்டிய சூழ்நிலை எல்லாம் அங்கே இருக்குது. நான் அம்மாவுக்கு என்னுடைய வணக்கத்தை காலில் உளுந்து என்னுடைய வணக்கத்தை அம்மாவுக்கு நான் செலுத்துறேன். கால் உயிர் அதிர்வு கொடுக்குது. அப்படி என் கை வழியாக வெளிச்சம், சாடையான நீல நிறமுள்ள மிகவும் அடர்த்தியான வெள்ளை கலந்த நீல நிற வெளிச்சம் கையால் ஏறுது. முடிச்சு சிலையும் பார்க்குறது. அந்த சிலையால் அப்படி படர்ந்து அப்படியே திரும்ப கண் வழியாக உள்ளே போய் ஒரு அணுவுக்கு எவ்வளோ பிளேஸ் இருக்கோ அந்த பிளேஸ் வழியாக அது உள்ளுக்காயிட்டு அப்படி இருக்குது. அது என்னன்னு சொன்னால், ஒரு டவர் இருக்குது, அதுக்கு கரண்ட் சப்ளை எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அந்த சுவிட்சை போட்டால் அதிலிருந்து அந்த நெட்ஒர்க் வேறு செய்யும். அது மாதிரி அந்த கரண்ட்டு
அந்த அந்த சிலையில் இருந்து வந்த கரண்ட்டு அதுக்கு ஒரு ஆன் என்னால் கிடைக்கப்படுது. இந்த 2022 அந்த அந்த நாளில் 2022 ஜூலையில் நான் இந்த 2022 ஜூலையை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பூமியில் பாரிய விளைவு வைப்ரேஷன் எல்லாம் ஏற்படுறேன்னு சொல்லி. இப்போ அங்கே மலேசியாவில் இருக்க நிர்வாகம் இருக்காங்க, நீங்கள் செய்ய வேண்டாம் போய் கேளுங்க. இப்படித்தான் இந்த ஃபோட்டோவை காட்டி இந்த டிக்டாக்கை காட்டி நீங்கள் கேட்கலாம். நான் விஞ்ஞானிகன் இப்படித்தான் 2022 ஸ்ரீலங்காவில் இருந்தவர் வந்தார். அவர் இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் தான் தனியை நின்று இவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறார். மறுக்கலாது. நான் அப்போ நான் பிரதிஷ்டை பண்ணது போகலை. என்ன கூப்பிட்டாங்க, இப்படி தான் வேலைக்கு வாங்கன்னு போனாங்க. ஆனால் அந்த அவ்வளோ வேலையுமே நான் தான் செஞ்சேன். தனி என்னென்று செஞ்சேன். இதுக்கு முதல்ல நான் அப்படி செஞ்சும் இல்லை. எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. தண்ணி என்னென்று தனி என்னென்று அப்படி எல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு போட்டு அந்த சிலைக்கு மேலே இந்த காலை வச்சு மேலே ஏற வேண்டிய சூழ்நிலை ஒன்று இருக்கிறதால நான் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி அந்த மரியாதையை செலுத்தி நான் அந்த மரியாதை செலுத்தி போகிற நேரத்தில் அது அங்கேருந்து எனக்கு வெளியாகிடுச்சு. அதுதான் சொல்கிறது பிரதிஷ்டை செய்கிறேன்னு சொல்லி. அப்படி ஒன்று நடக்காமல் இருந்தால் மதுரையை எரிச்சாள் மீனாட்சி அந்த மாதிரி டுமாச். அதாவது ஸ்டூபிடிட்டிஸை ரொம்ப தூரத்துக்கு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனால தெய்வ நிந்தனைன்னு சொல்லி அப்படி வராமல் அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கப்படுறது. அது என்னால் தான் நடந்துச்சு. இது பெரிய அதிசயம். நான் இங்கேருந்து போனேன்னா எனக்கு எனக்கு அது நடக்கணும் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வண்டியை கொண்டு வந்து என்னையை கூப்பிட்டு வாழை மரம் காலையிலேருந்து பின்னர் 5 மணி 6 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அப்போ நான் அங்கே முனீஸ்வரர் கோயில் இங்கேருந்து போய் ஸ்ரீலங்காவிலேருந்து போய் நான் போன விதமே அது ஒரு இங்கே டிரெக்டாக ஏர்போர்ட் தான் போனேன். போய் அப்படி தான் போனேன். அதெல்லாம் வேறு அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்கு. இதையும் ஒரு அற்புதம் அதிசயம். அப்போ நான் அந்த பிரதிஷ்டை செஞ்சேன். அப்போ எப்படி அந்த பிரதிஷ்டை செய்யப்படுதான்னு சொன்னால் எனக்கு பக்குவம் ஆல்ரெடி நான் ஒரு பக்குவமானால் சொன்னால் ஒரு மனுஷனுக்கு பக்குவம் எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் ஞானம், தியானம், யோகம், பக்தி இந்த 4ம் சரியாக ஒன்றிணைஞ்சு சரியாக வேலை செஞ்சால் அப்போதான் ஃபயர், அப்போதான் சத்தம், அப்போதான் ஃபங்க்ஷன் ஆகுது. பேச்சியம்மாவுக்கு அப்படி ஒரு கௌரவம் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அவங்க அப்படி தேவைப்படுது. என்னன்னு சொன்னால் பார்வதி அம்மா ஒரு வரத்தை கேட்டா சிவன்கிட்ட கடைசி. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஏற்கனவே அது சிவராத்திரியை பற்றி பேசியிருக்கேன். அது மாதிரி இந்த பேச்சியம்மா அவள் அந்த ரத்தோடலில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கடைசி மனிதன் வரைக்கும் இந்த பூமிக்கு உள்ள கடைசி மனிதன் வரைக்கும் இந்த கடைசி வரைக்கும் இந்த பேச்சியம்மாவோட பேரை யார் உச்சரிக்கிறா அவருக்கு தெரியும். இப்போ நான் உடலில் இருந்து போனாலும் எனக்கு சிலை வரும், இன்னென்ன இடத்துல வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், அனைத்தையுமே ரத்தோடலில் இருக்கும் போதே இப்போ 2025 நடக்குதுன்னு சரிதான். அனைத்தையுமே பார்த்து அவகிட்ட சரியாக யார் சரணடைகிறாவோ அவரை அவ காப்பாது. அது ஒரு பேச்சியம்மான அது ப்ரொடெக்ஷன், அது பைரவர் போன்றது. அது எனக்கு மலேசியாவில் அப்படி ஒரு பாதுகாப்பு ஒன்று தேவைப்பட்டுச்சு. என்று சொன்னால் நான் குரு ஒரு கண்ணாடி. நானும் சில சந்தர்ப்பத்தில் என்னை சந்திக்க வந்தவரில் சிலருக்கு உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொன்னதால் அங்கே பிரச்சனையோடு ஏற்பட்டுட்டு எனக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் அங்கே தேவைப்பட்டுச்சு. அதனால் அப்போ என் மூலமாக அங்கே பிரதிஷ்டை தான் இருந்துச்சு. நான் அந்த தன்மையில் இருக்கிறதால அதனால இருந்துச்சு. அது அவருக்கு அங்கே தேவைப்பட்டுச்சு. இந்த பிரதிஷ்டைன்றது என்னன்னு சொன்னால் நான் இந்து சமயத்தை பற்றி பேசுகிறேன். இந்து சமயத்தை பற்றியுமே இல்லை. ஆனால் எனக்கு நடந்த சம்பவத்தை நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதில் கரண்ட் இருக்குது.
அதில் வைப்ரேஷன் இருக்குது, அதில் அதிர்வு இருக்குது, அதில் தன்மை அப்படி இருக்குது, உயிரோட்டம் இருக்குது. அது தெய்வம், தெய்வீக தன்மையிலே அது இருந்துக்கிருக்குது. அந்த தன்மையை நாம் காணணும், யாராலும் ஒருத்தர் காணணும். அப்படி காணாமலுக்கு போனோன்னா அதுக்கு அந்த ஒரு விதமான அவமானம் அது அவக்கு. அவே அதை அதை அவ காணணும் மட்டும்தான் என்ன அவங்க எடுப்பிச்சா. அவன் எனக்கு என்ன நடக்குன்றாலும் நான் எப்படி நடந்து கொள்ளணும் முறையோடு ஒன்று அதில் நான் நடந்து கொண்ட முறையில் அங்கே அது இது நடந்துச்சு. ஏன்டா நான் கூட அங்கே நின்று பார்த்தேன். அங்கே பக்கத்தில் பார்த்தா பெரிய மோல் இருக்கி, அங்கே அது பிஸ்னஸ் நடக்கிற மோல், கடைகள் அதுகள் இதுகள் எல்லாமே இருக்குது, மக்கள் வியாபாரத்தை பண்ணிக்கிறேன். இதை பார்த்து இது அப்படி தண்ணி இருக்குது. ஏதோ ஒரு அரசியல் பின்னணிகள் இல்லைன்னா பணத்தை மட்டும்தான் தனி சம்பாதிக்கக்கூடிய மாதிரி அப்படி இல்லை. அங்கே சூழ்நிலையில் தான் இருந்து என்னடா பண்ண கூட அவங்க ஆனால் கிடைக்க வேண்டிய கௌரவம் கிடைச்சிட்டு என் மூலம். அதே போல் ஏன்னா நான் எனக்கு அப்படி அங்கே அந்த சூழ்நிலை எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு சரியான பாதுகாப்பு தேவைப்பட்டு இருந்துச்சு. அப்போ என்ன மலேசியாவுக்கு நான் போய் என்னை அந்த கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. முதலாவது கூட்டி போய் இந்த கோயில் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்ல ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு வாங்க தானே கூட்டிகிட்டு போனவர் சொன்னார். அவர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பார். நானும் போய் ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு வந்தேன். அதுலேருந்து 21 நாள் தொடர்ச்சியாக நாங்கள் அழைச்சிக்கே இருந்துச்சு. நான் போகிறது இல்லை, என்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்ல முடியாது. அவங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே நான் போய் நான் அதை செஞ்சேன். அதே மாதிரி அங்கே பைரவருக்கு ஒன்று சொல்லி ஒரு கோயில் உண்டு. வாழை தான் கொண்டு வந்தாங்க வெட்டுறதுக்கு. என்ன உங்களுக்கு வாழை கொண்டு வந்து என்ன தான் தீட்டி இந்த வாழைஞ்சே வைங்க ரெண்டு சொன்னாங்க. நான் தான் நாங்கள் வச்சேன். அப்போ நான் பார்த்தேன் பைரவரை பார்த்தேன். பைரவருமே என்னை பார்த்து சிரித்தார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் பிரதிஷ்டை நடந்துட்டு வாழை கொண்டு வந்தவர் அடுத்தண்டு வாராரு. கை மேலே இல்லை, காலு மேலே இல்லை, நோகுது, வருத்தம் அடிக்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த ஸ்ரீலங்காவில் முருகன் வள்ளி அவங்களுடைய இடம் இருக்க கதிர்காமன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இந்த பள்ளிவாசலில் தானே அந்த கொடியேறும். அதில் அரபிக்கில் வசனம் போட்டு கொடியேறுறது பள்ளிவாசலில் வர்றது. அதில் ஒரு சமாதி ஒன்று இருக்கு. அந்த சமாதியில் இருக்கிறவர் தான், அது என் முன்புறப்பில் இருக்காது, அவர் தான் அந்த வள்ளி முருகன் அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் அந்த இதுகள் எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணது. அவர் வந்து சும்மா மயில் பறந்து போகிற மயில் 2 மைல் கையில் வந்து நிற்கிறது. அப்படியானவர் அவர் இது இருக்கு. அதனால் அங்கே அந்த கொடி வருது. எவ்வளோ அரசியல் பின்னாடி நடந்து வேறு வைணவ சமயத்தவர்கள் அங்கே போகிறது, இந்துக்கள் பௌத்தர்கள் அவங்களாம் அங்கே பட்ட அள்ளி போகிறது வைத்துக்கிட்டு இருக்கிறது. அப்படின்னா கோடி முஸ்லீம் கொடியன் இது பள்ளிவாசலில் இருந்து வருது. அது ஒரு செய்தியை சொல்லுது. என்னன்னு சொன்னால், எந்த டிரெக்ஷனில் தான் நீங்கள் அந்த குருவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சூஃபீஸ். அதுக்காக தான் நானும் சத்குரு சுல்தான் வச்சேன். சுல்தான் சொல்ல ஒரு விளங்கு வேறு ஒரு சூஃபி அப்படின்ட்டு இருக்குது. அது அங்கே கதிராவும் சொல்லுது. இப்போ இந்த அலங்கார உற்சவம் நடக்குது இங்கே பேச்சி அம்மாவுக்கு. நான் இருக்கிற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னுக்கு பேச்சி அம்மாவோட இன்னொரு கோயில் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு கொமாண்டோ பழைய அணிகிற கேம்ப் இருக்குது இங்கே ஸ்ரீலங்காவில். நான் ரொம்ப பயங்கரவாத பிரச்சனை இந்த நாட்டில் இருந்துச்சு. ஆயுத கலாச்சாரமான பிரச்சனை, பெரிய ஒரு சிக்கல் ஒன்றும் இல்லை. பாதுகாப்புக்காக நான் அந்த இடத்துக்கு போய் அந்த கோயிலுக்கு தான் போனேன். கோயிலுக்கு போய் முன்னுக்கு அந்த மணலில் அப்படியே படுத்துட்டேன். கேம்பில் இருந்து பார்க்கணும் யாரோ திடுற மாதிரி சுட வேண்டிய கட்டமாக சுடலாம் விட்டு வந்து பார்த்தா என்ன நீ எடுத்து வைக்கணும். நான் என்ன நினைக்க கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத அவங்க வந்திருக்கேன் படுத்திருக்கேன் சைடு விட்டுட்டு போய்த்துட்டான். அப்போ அவள் என்ன செய்யலான்னு சொன்ன, அந்த பேச்சியம்மா தன்னை நாடி வருபவரை அவள் காப்பாற்றுறா. அதை அவள் பார்த்துக்கிட்டா. இன்னும் வார வருஷம் மருத்துவர் போனாலும் அவரை தொடரில் இருக்கிற அவள் பார்த்துக்கிட்டா. அதை எனக்கு அங்கே அனுபவமாக கிடைக்குது. அந்த கேம்புக்கு முன்னுக்கு கேட்கணும். நான் அதை பார்க்கேன். அது என்னுடைய நடத்தையால். அதே மாதிரி
நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருந்து எனக்கு அங்கே ப்ரொடெக்ஷனும் நான் அங்கே பிரதிட்சை செய்ய கிடைச்சி எங்கள் ஜோஹாரில். இன்னும் பத்கேவ் ஹம்பம்பாரு அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அங்கேயும் இதுக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் உண்டு. யாராலும் ஒருத்தன் வருவான் வந்தான்னா நம்ம அங்கேயும் ஒரு பிரதிஷ்டை உண்டு அங்கே ஏற்படும். ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் நல்ல காய்கறிகளை சாப்பிட்டு நல்ல பழங்களை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான சத்துணவை நீங்கள் சாப்பிட்டீங்களாமான்னு சொன்னால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்ல சீராக ஓடும், உடல் ஆரோக்கியம் பெறும், ஆயுள் அதிகரிக்குமா. உங்களுக்கு ஆயுள் அதிகரித்தா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒருத்தருக்கு இப்போ 100 வருஷத்துக்கு இல்லை 200 வருஷம் ஆயுள் அதிகரிச்சான்னு வேறு என்ன செய்வார்? 60 வயசு 70 வயசு ஆயினத்துக்கு பிறகு பேரனை பார்க்கணும். பேரனுக்காக வாழ்றது வாழ்க்கை அசிங்கமாக போய் திரும்ப கல்யாணம் முடித்து நீங்கள் கல்யாணம் முடித்து உங்களுக்கு புள்ள ஓட்டி பெற்று அந்த ஒரு பிள்ளையை பெற்றுன்னு உங்களுக்கு பேரன் வந்துனாலும் தேவையான ஒரு சேரம் அப்படி பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பேரனோடய நீங்கள் தங்கி நின்று சொன்னால் உங்களுக்கு அசிங்கம் காத்திருக்குது. வயசாகி போ காது கேட்குறது இல்லை, நடந்து கேளா, பெலன் இல்லை, உள்ள போகிறேன், இப்படி தான் போகிறான் மனுஷன். இவருக்கு ஆயுள் கூடி என்ன செய்ய போகிறார்? இன்னும் அசிங்கத்துக்கு மேலே தானே அசிங்கமாக போகிறீங்க. என்னத்துக்கு ஆயுள் உங்களுக்கு? யார் ஆயுள் கேட்குறேன்? எனக்கு நீடித்த ஆயுள் வேணும்னு சொல்லி கேட்குறேன். உங்களுக்கு என்ன நீடித்த ஆயுளை தந்து தான் நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க? ஒருவருடைய ஆன்மாவை சரியாக நிர்வகிக்க தெரியாட்டி, அதாவது தன்னை உடல் தாண்டி மனம் தாண்டி ஆன்மாவாக ஒருவருக்கு சொந்த அனுபவத்தில் காண முடியாமலுக்கு போனால் அவர் நிச்சயமாக திட்டவட்டமாக அசிங்கமான ஒரு மனிதர் அளிப்பார். அப்படி அசிங்கமானவர்கள் நம்ம வந்து என்ன செய்கிறார்? அவர் அசிங்கத்தை காட்டுறதுக்கு அசிங்கமான மனிதர் அடிப்பாருன்னா அவர் ஆண் இருந்தாருண்டா அவர் ஆண் உறுப்புக்கு மேலே அவரால் போகையில, பெண்ணுண்டா அவளுக்கு பெண் உறுப்புக்கு மேலே போகையில. அதனால தான் பெண்கள் நல்ல பெண் அழகை பார்த்தியா என்ற ஒரு அவள் அழகை காட்டுறதுக்கு என்ன செய்கிற? மார்பை காட்டணும் இல்லையான்னு சொன்னால் நல்லா இறுக்கி டைட்டாக இடுப்பை காட்டணும் இல்லையான்னு சொன்னால் அவளில் பெண்குரிய எப்படியோ காண்பிக்கணும். அப்போ பார்த்தீங்களா என் அழகான்னு சொல்கிறதுக்கு அசிங்கம், மிகவும் அசிங்கம் பிடிச்சவர்கள். அவங்களுக்கு அசிங்கம் தான் பலியாகும். யாருக்கு? தன்னை நிர்வாகம் செய்ய தெரியாமலுக்கு போனால், தனக்கு என்ன நடந்தாலும் தான் சரியான என்னத்தை நிர்வகிக்கிறது? தன்னுடைய இந்த உடல்லிருந்து இந்த ஆன்மாவை சரியாக நிர்வகிக்கிறது. அதுதான் சொல்கிறது ராஜ யோகம். அரசன் ஜனாதிபதி நாட்டை நிர்வகிக்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதரும் தன் இரத்த உடலில் இருக்கும்போது இந்த ஆன்மாவை சரியாக நிர்வகிக்கிறது. அதுதான் ராஜயோகம். அதுக்குத்தான் ஞானம், மர தியானம், மர யோகம், அங்கே பக்தி எல்லாம் சேர்ந்தா சிவராஜ யோகம் நிர்வாகம் நடக்குது. இன்னும் இப்போ இது இங்கே பேச்சியமலை காலம் பண்ணுறதுக்கு பேச்சியமலை காலம் இஞ்சன்னா கிராமத்தில் இன்னும் 4 இந்த பௌர்ணமி, இந்த பௌர்ணமி வந்து குரு பௌர்ணமி, வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, இந்த 19ஆம் தேதி ஜூலை இது என்னான்னு இங்கே வந்த நாள். அதனால் இந்த அதாவது குரு பக்தி இருந்துச்சான்னு சொன்னால் உங்களுக்கு அது பக்தியோட தீவிரம். உங்களுக்கு பக்தி இருந்துச்சுன்னு சொன்னால் ஞானம், தியானம், யோகம் இது 3 இன்றியமையாதபடி அது நேச்சுரலாகவே பின்னால் வந்துடும். அவள் வாழ்கிறதுக்குன்னு சொல்லி கலை இருக்குது. இந்த கலையோடு தான் நீங்கள் வாழாமலுக்கு போனால் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளி தான்.
நீங்கள் கோயிலுக்கு போவீங்க வணங்குறதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தன்மை இல்லையாமான்னு சொன்னால் நீங்கள் போகாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் அங்கே போய் வீண் கர்மங்களை தான் செய்வீங்க, திட்டவட்டமான வீண் கர்மங்களை செய்வீங்க. செஞ்சு தெய்வ நிந்தனைக்கு ஆளாகினா நீங்கள் பார்க்குறது தான் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து புளியான சாப்பாடை சாப்பிட்டா வயிற்றுக்கு பிரச்சனை வர மாதிரி உங்களுக்கு புளியான சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மென்டல் டயரி அடிக்குது யாருக்கும். அப்போ நீங்கள் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ரத்தோட்டத்தையும் அதிகரித்து ஆயுளையும் கூட்டிக்கிட்டு இருந்துக்கலாம்னு சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு மென்டல் டயரி ஒழுகி ஊற்று நொந்து கட்டு போவீங்க. உங்களுக்கு பலன் இல்லை, சக்தி இல்லை. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளி, ஊழல்வாதி, மோசடியாரன். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. நீங்கள் எவ்வளவுதான் கூத்தாடினாலும் பொய், யாரை கேட்டாலும் பச்சை பொய்யை சொல்கிறான். 3 வெத்திலி எடுத்துக்க, 3 அன்னாசி பூ எடுத்துக்க, ஒரு வெட்டி வேறு எடுத்துக்க, நல்லா காய்ச்சி நல்லா சூடு காட்டி எல்லாம் செஞ்சு ஊற்றிக்க. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை திரும்ப வீடெல்லாம் தொளிச்சேன்னா வீட்டில் நல்ல எனர்ஜியாக வந்து அப்படி சேருமா. நான் மட்டும் அந்த 2022 ஜூலையில் அங்கே போகாமல் விட்டிருந்தா என்ன சொன்ன மாதிரி மதுரை எரிச்சால மீனாட்சி சொன்ன மாதிரி ரொம்ப பிரச்சனைக்கு போயிருக்கேன். நான் அங்கே போய் நான் தான் அங்கே அதை நான் தான் அங்கே பிரதிஷ்டை செஞ்சேன். வேறு அங்கே இருக்கான் அவர் இவர் எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது என்னென்னு தெரியாது. எல்லாம் பொஸ்தா படிப்புகள் அங்கே இருக்குது. நீங்கள் ஜோஹாரில் இருக்கிற நிர்வாகத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, இப்படி தான் ஒரு ஆள் வந்து இப்படி செஞ்சு கொண்டு போயிருக்காருன்னு சொல்லி. மறக்க இயலாது. அந்த நாளில் நான் அங்கே இருந்தேன், அந்த வேலை நான் செஞ்சேன், மறக்க இயலாது. அப்போ நான் சொல்லலை எனக்கு இப்படி தான் எடுத்துக்காங்க, நான் பிரதிஷ்டை பண்ண போனேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்ல. என்ன எனக்கு அப்போ நிகழ்ந்துச்சு, அது நிகழ்ந்துச்சு. இது மாதிரி பல 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 விடயங்கள். அதாவது குருவன் சொல்கிறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவசாலிகள். இந்த ஞானத்தை மற்றருக்கு கடத்தி கொடுக்கறதுல அனுபவசாலிகள். 25 வருடம் என்னுடைய அனுபவம். அதில் இந்த சோஃபீஸ் அதை தான் அந்த கொடியை ஏற்றி அதிராமத்தில் ஏற்றி காட்டுது. அதில் சொல்லு அரபிக் வேர்ட்லேயே நான் போட்டு சொல்லி, அதாவது இந்த சோஃபிகளை பிடிச்சா தான் நீங்கள் வெல்லுவீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் அது தெரியும் என்ன மாதிரி. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு எல்லாத்தையுமே பிரதிஷ்டை செய்யலாம், ஒரு மரத்தையும் பிரதிஷ்டை செய்யலாம், எல்லாத்தையும் பிரதிஷ்டை செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லி உகந்த வடிவம் இருக்கிற அந்த தெய்வங்களை நீங்கள் பிரதிஷ்டை செஞ்சால் உடனடியாக உங்களை பிரதிஷ்டை செய்யும். நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. நீங்கள் கடவுளை வணங்கினா, நீங்கள் அன்பு செஞ்சால் உடனே உங்களுக்கு அன்பு திருப்பி கிடைக்குது. நீங்கள் கடவுளை வணங்கினா, சரியாக வணங்கினா கடவுளை உங்களை ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொள்றதை நீங்கள் உடனே உணர்வீங்க. அது இப்படி நடக்கிறது எல்லாமே இருக்குது. ஒரு ரத்தோட்டம் சீராக ஓடி தசைகள் சுருக்கவும் இல்லாமல் இருக்குது, நல்ல நிமிர்ந்து ஆயுளும் அதிகரிச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு இப்போ ஆயுள் தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. 200 வருஷம் இப்போ நீங்கள் வாழ்ந்து அங்கால என்ன சாத்தானே போகிறீங்க. இது மரணம் கடந்த பெருவாழ்வு போகிற விஷயம் மேட்டர்னா நான் இங்கே இந்த சப்ஜெக்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்கன்னு இப்படி எனக்கு என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் இங்கே பௌத்த நாட்டில் இருக்கேன். எனக்கு நான் சிங்களத்தில் வீடியோ பேசியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க, மதகுருமார் கோல் பண்ணி இருக்காட்டிக்கிறாங்க. நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்தா நீங்கள் புத்தரை விட பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற சட்டத்தை பார்த்தா அப்போ நாங்கள் உங்களை ஒன்று வணங்கினா தான் எங்களுக்கும் இதா அப்படி கூட நின்று கேட்டீங்க. ஆனால் என்னுடைய ப்ரொடெக்ஷன், எனக்கு இருக்கிற அந்த பேக்ரவுண்ட், என்னுடைய பாதுகாப்பால் நான் நாட்டை தான் ஓடுறேன். நான் சாதாரணமாக ரோட்டில் அங்கே இங்கெல்லாம் சும்மா நோமலை திருறாள். இங்கே தான் நடந்து கொள்றதால தான் எப்படி வாழ்க்கை வாழ்கிறேன் என்றதால நான் இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் எனக்கு இருந்துக்கிறது. அதனால் அந்த தகுதி இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன குருநாதரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். என்ன நான் வந்து அரசன் போட்டிங்க, சுல்தானா அரசன். என்னென்னா நான் நிர்வாகிக்கிறேன், ஆன்மாவை நிர்வாகிக்கிறேன். மற்றவரும் அவருடைய ஆன்மாவை நிர்வாகிக்கிறதுக்கு உதவி செய்கிறேன். சிவராஜன் ராஜயோகம் சிவராஜயோகம்னு சொல்கிறது, அதுதான் சொல்கிறது. அதை நிர்வாகம் பண்ணுறது, ஆன்மாவை நிர்வாகிக்கும் அரசன்.
அதனால் ஆகவே எனக்கு என்னுடைய 2022 ஜூலையில் எனக்கு என்ன நடக்குது ஜோஹாரில் பிரதிஷ்டை. நான் இப்போ உரிமை கோர்றேன். என்னால் எனக்கு சும்மா ஐயர்மார் அவர் வேறு இல்லாமல் இவ்வளோ வேற கொண்டாந்து போட்டு பால் அபிஷேகமாக தேன் அபிஷேகமாக நெய் அபிஷேகமாக அதை ஊற்றுறது இதை ஊற்றுறது அப்படி இப்படி இப்படி என்னெல்லாம் செய்கிறாங்க. அதை ஒன்று வாங்க எனக்கு. ஆனால் இவ்வளோ செயலும் எனக்கு என்னால் அங்கே நடந்து தான் இருந்துச்சு. வெப்பலை வெட்டினது மரம் மாயில எடுத்துக்கு வந்தது, வெப்பலை வெட்டுக்கு வந்தது, தென்னோலை வெட்டுக்கு வந்தது, 8 வாழை மரம் கொல்லை ஒடையாமல் ஒரே வண்டியில் ஒரு டொயாட்டா வண்டியிலேயே ஏற்றிட்டு வந்து ஓலவையும் கட்டி எல்லாம் செஞ்சது. பிறகு அண்டு மாலையில் குளிச்சுட்டு வாங்க சாமி என்று சொல்லிப்பட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு போனார். நான் பார்த்தேன் வண்டி ரோட்டெல்லாம் வண்டி அவ்வளோ சனம். ஆனால் அந்த தோரணம் கட்டுறதுக்குரிய வேலை எல்லாத்தையும் நான் பார்த்தது. இவங்க எல்லாரும் வந்து சாமியை ஈஸியாக பெரிய பெரிய பொட்டுகளை வச்சுக்கிறது, மாலைகளை போட்டுக்கிறது, அப்படி அப்படி வந்து பேத்துக்கிறது. பெண்கள் தான் கூடுதலாக போகிறாங்க இந்த வணக்க ஸ்தலங்களுக்கு. புருஷன் வீட்டில் இருக்கிற பெண்கள் போகிறாங்க. என்னது போகிறாங்க? திருப்தி இல்லாத தன்மை. சும்மா போகிறது என்ன அவங்க போகாமல் இருக்கிறது பெட்டர். என்னது அதாவது உங்களுக்கு அனுபவம் இல்லாது, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் சரியாக உங்களுக்கு கண்ணால் பார்க்காது தெரியாது, உங்களுக்கு அனுபவம் இல்லாத விஷயத்தை நீங்கள் பேசினாலோ அதை செஞ்சாலோ அதை சொன்னாலோ அது திட்டவட்டமாக குற்றம். 2 வேப்பல் வெத்தியில் எடுத்துக்கணும் கூட்ட பணம் பெருமன்று வந்து செல்றான்னு சொன்னால் அவன் ஏதோ ஒரு ஏமாத்துற மக்களுக்கு. இது பெரிய பாரிய குற்றம். இது தெய்வ நிந்தனைகளுக்கு போகிற குற்றங்கள். இது சீர் செய்ய முடியப்படாத குற்றங்கள். ஆகவே தெய்வ நிந்தனைகள் உங்களுக்கு தெரியாண்டதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தெய்வங்களை பாவிச்சு இதை சொல்கிற சாஸ்திரகாரன் ஜோசியகாரன் அவனுக்கு சொல்கிறது தூக்க மாட்டேன். இந்த லோடை யாரை கேட்டாலும் வாங்க நல்வாழ்வு ஆரோக்கிய வாழ்வு இல்லாட்டி இந்த முத்திரையை இப்படி செஞ்சுக்க, இப்படி முத்திரையை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டீங்களா, இல்லாட்டி சுவாசத்தை இப்படி விட்டீங்களாமான்னு சொன்னால் உங்களுக்கு கடவுளை சந்திக்கிறதுக்கு இதான் பலி வந்து சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை. அதெல்லாம் ஏதோ ஒரு குழப்பத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்குது. அவன் இந்த குரு பௌர்ணமியில் இந்த ஜூலை மாதம் வர இந்த குரு பௌர்ணமியில் உங்களுடைய பக்தியை நீங்கள் என்னை போன்ற உயிரோடு உள்ள ஞானியிட உங்களுக்கு தொடர்பு ஒன்று கிடைச்சா அந்த தொடர்பை நீங்கள் இழக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். குரு தன்னுடைய சிஷ்யனை பிரதிஷ்டை செஞ்சு விடுறார். அதுக்கு பிறகு சிஷ்யன் குருவை பிரதிஷ்டை செய்கிறார். அந்த எனர்ஜி கரண்ட் எடுத்து விடுறது, அந்த பவரை எடுத்து விடுறது, இருக்கிற பவரை எடுத்து விடுறது. இந்த குரு பௌர்ணமியில் இந்த நிகழ்வு இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே உதாரணத்துக்கு இங்கே முருகன் வள்ளி அவங்கள இந்த இடம் அதை ரியலைஸ் பண்ண ஒருத்தர் ரியலைஸ் பண்ணவர். நான் இப்போ ரியலைஸ் பண்ணேன்னு என்னுடைய பேக்ரவுண்டில் அங்கே இருக்குது. ஆகவே ரொம்ப அனுபவம் வாய்ந்த மகாசக்தி வாய்ந்த உயிரோடுள்ள இந்த ஞானிகளை நீங்கள் கண்டு அவங்கள்ட்ட 100% உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வைத்து நீங்கள் சரண் அடைஞ்சிருங்க. அடைஞ்சாதான் ஞானம் யோகம் தியானம் பக்தி இது 4ம் ஒரே நேரத்தில் டைமிங் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சு ஃபயர் ஏற்படும். அப்போ என்ஜின் சுற்றுது. இந்த மாதிரியான இந்த பிரதிஷ்டை இந்த மாதிரியான நிகழ்வுகள் பல நடந்திருக்கு எனக்கு. ரிஷிகேஷில், ஹரித்வாரில், மணாலியில், குல்மணாலியில், தரம்சாலாவில், வெள்ளியங்கீரில், கைலாசாவில், திருவண்ணாமலையில், மக்காவில், ஸ்ரீலங்காவில் இந்த அனைத்து அனுபவங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த அனைத்து ஆற்றலும் உண்மையிலே ஒரு ஞானிகிட்டு இருக்குது. அதாவது அதுக்கு அவர்
அவருக்கு என்ன நடந்தாலும் அவர் எப்படி நடந்து கொள்றார், அவருக்கு என்ன சக்தி இருக்குது, என்ன வேலை செய்யுது அவரில். 25 வருடம் என்னுடைய இந்த அனுபவங்கள் இது எல்லாத்தையும் போட்டு ஏன் நான் சொல்கிறேன்னா என்னுடைய வீடியோக்கள் ரொம்ப வைரல் ஆகி போகுது. 80,000 லட்சக்கணக்கான ஆட்கள் பார்க்குறாங்க. அதுலேயும் கூடுதலாக மலேசியர்கள் பார்க்குறாங்க. நான் எனக்கு மலேசியர்களை மிக இனிப்பானவர்கள், அன்பானவர்கள், மரியாதையானவர்கள். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. மரியாதையானவர்கள் நல்லா கவனிக்கக்கூடியவர். அதுலேயும் தமிழன் சொன்னால் அவங்களுக்கு உயிர். அதுலேயும் இலங்கையிலிருந்து போன தமிழன் சொன்னால் அவங்களுக்கு உண்மையில் உயிர். அதெல்லாம் என் மூலம் அந்த அந்த ஜோஹார் மண்ணுக்கு அந்த பேச்சியமான அந்த கரண்டை முழுக்க விசாலப்படுத்தி அவட பார்வை அந்த அங்கே இருக்கிறதுக்கு என்னால் நான் அங்கே பண்ணிட்டேன். என்ன அந்த மண் வரவேற்றத்தோட நான் என் மூலமாக தான் அங்கே நிகழ்ந்துச்சு. இல்லைன்னு சொல்லி தான் மதுரை எரிச்சால் மீனாட்சி அந்த மாதிரி கட்டவும் போயிருக்கும். அதனால் அரோரையில் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு சும்மா பார்க்க பிரபஞ்சம் என்று நான் இப்போ ஒரு வீடியோவை தொடங்கி போட்டோம்னு சொன்னால் அப்பா ஒருத்தர் வந்து சொல்கிறார், நீங்கள் சாஸ்திரம் பார்ப்பீங்களா? நான் சாஸ்திரம் பார்க்கணும்னு என்ன சொல்லலையே. இல்லை பிரபஞ்சம்ன்ற மாதிரி ஒரு கதை வந்து தெரிஞ்சால் தான் நான் உங்களுக்கு கோல் எடுத்தேன்னு. அதே மாதிரி ஒரு பிறப்பண்ணு உங்களை பற்றியே நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு நான் பேசி தொடங்கினோட இங்கே சாஸ்திரம் பார்ப்பீங்களா அப்படி ஒருத்தர் வந்து கேட்குறார். உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சூசமாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது உதவி அளிக்கும். ஒருத்தர் வந்து கேட்குறார், கன்னி ராசி எனக்கு, ஆகவே என்னுடைய புளக்கேஜுகளை எடுத்து விடலாமா ஐயா? என்னுடைய ராசி கன்னி ராசி, என்னுடைய புளக்கேஜுகளை எடுத்து விடலாமா ஐயா என்று எடுத்துகிட்டு வந்து கேட்காரு. இந்த கமெண்ட்ஸில் கேட்டிக்கார் என்னுடைய வீடியோவில். என்னை பார்த்து அவராக எடுத்துக்கிறிக்கலாம், அவராக அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி கேட்டதால் அவரால் எடுக்க முடியாது. என்னுடைய புளக்கேஜை நீங்கள் எடுத்து விடலாமா ஐயா, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியார். அது ஒழுக்கம் இல்லை, எடுத்து விடலாது. அவனுக்கு புளக்கேஜ் இருக்காம். சாசிகாண்டியன் எடுத்து விடலாமா, உங்களால் முடியுமா என்று கேட்குறான். இவரால் முடியும் என்றவன் நம்பி இருந்திருந்தான் அவங்க ஆட்டோமேட்டிக் அங்கே எடுப்பாட்டிருக்கும். என்கிட்ட வந்தது கேட்டதால் நான் அதுக்கு பதிலே போட்டு சும்மா சிரிச்சு போட்டு விட்டேன். அப்படி தானே முடியாது ஹெல்ப் பண்ண. என்கிட்ட ஞானம் இல்லை, வியூகம் பைத்தியம் தரக ஒன்றும் செய்ய இயலாது. அதனால் நான் கூட ஒழுக்கம் ரொம்ப உயிரில் சரி. அவே அரைகுறையா வீடியோ பார்த்து போட்டு இடையில வந்துக்கிட்டு அப்படி வந்து சொல்லிட்டு நீங்கள் சிக்காமலுக்கு சும்மா தள்ளி நின்றாலே நல்ல என்னை பார்க்க வரணும் மட்டும். நீங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையுமே நல்லா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் செல்வமாக எடுத்து பார்க்கணும். என்னுடைய நீங்கள் ஞான மார்க்கத்தில், ஆன்மீக மார்க்கத்தில் நீங்கள் போகிறதுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கீங்க. நீங்களால் என்ன செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஒழுங்காக செவிமடுக்கிறது தான். நேரம் கிடைக்கும் நேரம் எல்லாம் செவிமடுக்கிறது தான் எடுத்து. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் நான் என்கிட்ட இருக்கு, நான் வாக்களிக்கப்பட்டிருக்கேன். முருகனால் வள்ளியால் எல்லாராலையும் வாக்களிக்கப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கு என்னால் கண்டிப்பாக உதவிகள், பயிற்சிகள், ஆலோசனை உங்களுக்கு தர முடியும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லானவராக இருப்பீங்க, அப்போ ஆரோக்கியமானவராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் எனக்கு நீடித்து ஆயுள் வேணும்னு கேட்க மாட்டீங்க. அவன் இந்த 19ஆம் தேதி இந்த ஜூலை 19 நான் வந்த நாள், என்னுடைய பிறந்த நாள். 28ஆம் தேதி வரைக்கும் அது இருக்குது. அதுக்கு முந்தி நன்ற ஒரு 10ஆம் தேதி இங்கே கொடியரங்கு கதிர்காமத்திலிருந்து இந்த மகத்துவமான புனிதமான இந்த வைப்ரேஷன் உள்ள இந்த மாதத்தில் உங்களை நன்றாக இணைத்து கொள்ளுங்கள். அதில் 100% உங்களுக்கு ஈடுபாட்டை காட்டுங்க. பாருங்கள், நான் பிரதிஷ்டே அங்கே பண்ண வேண்டிய சூழ்நிலை அம்மாவுக்கு அங்கே செய்யப்பட்டுச்சு. அங்கே நான் அவ்வளோ
கௌரவமாகிறது இல்லை. இருந்தும் ஒரு வார்த்தைக்கு நீங்கள் அவ்வளோ கௌரவம் அங்கே தெய்வ நிந்தனைகள். அதனால் என்ன இழுத்து அங்கே அதை செஞ்சுக்கிட்டான். நான் இதை எனக்கு சொல்ல முடியுமாகுது என்னென்னு சொன்னால் அப்படி தான் நடந்துச்சு. பல வேறு உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு அதுக்கு ப்ரூஃப் பண்ணிக்கிறது கஷ்டம். அதனால் இதை நீங்கள் வேணால் அங்கே ஜோஹாரில் முனேஸ்வர் கோயிலில் உள்ள தொடர்புள்ள யார் இருந்தாலும் இதை விசாரித்து பாருங்கள். 2022 ஜூலை மாதத்தில் அவன் அந்த பொறுப்பும் அந்த தன்மையும் இருக்கிறதால நான் உங்களுக்கு அழைப்பு தரேன். நான் என்னுடைய சத்குரு சுல்தான் என்ற யூடியூப் சேனலில் தான் இதுக்கு புறவு பெரும்பாலும் என்னுடைய ஏதாவது மக்களுக்கு தேவைப்பட நான் சொல்ல வேண்டிய ஆகும். என்னுடைய இந்த அழைப்பு இறைவன் உங்கள்கிட்ட வந்துருக்கான். கடவுளை உங்களை தட்டுறார். அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்ததுக்கு பின்னால் தான் போகிறார். ஒரு ஆயில் கூட வேணும். ஆயிலை கூட்டி கட்டுக்கு போனீங்களா 60 வயசு 65 வயசு ஆகும்போது பேரனை பார்க்கணும். பேரனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. உங்களை பற்றி அவனுக்கு கணக்கே இல்லை. நீங்கள் அவன் பார்க்கணும். அசிங்கமாக பேரனை பார்க்க போகிறேன் நம்ம வாழ்க்கையை அசிங்கமாக போய்த்திரும். ஒரு ஆணுக்கு தன்னுடைய ஆன்மாவை நிர்வகிக்க முடியாமல் தன்னுடைய ஆன்மாவை சம்பந்தமான அனுபவம் அவருக்கு இல்லையாமன்னு என்ன அவர் அசிங்கமானவர். ஒரு பெண்ணுக்கும் அது இல்லையாமண்டா பெண் அசிங்கமானவள். பெண் அசிங்கமாயினால்னா அசிங்கத்திலும் அசிங்கம். ஆண் அசிங்கமாயினால்னா வேறொரு விதமான அசிங்கம். இந்த அசிங்கங்கள் தான் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து எண்ணத்தை விட்டு நொந்து கட்டு போகிறீங்க. அதில் நீங்கள் ஒன்றையும் காண மாட்டீங்க. கண்டதே இல்லை. விரக்தி தான். ஆகவே கவனமாக முன்வருங்கள்.